வணக்கம் நண்பர்களே. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம் என்ற நம்பிக்கை வரிகளை எழுதி தந்திருக்கிற நம்பிக்கை கவிஞர் தாராபாரதி அவர்களை குறித்து இன்று பார்க்க இருக்கிறோம். துரை ராதாகிருஷ்ணன் என்ற இயற்பெயருக்குரிய தாராபாரதி அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் குவளை என்கிற சிற்றூரில் பிறந்தவர். 1947க்கும் 2000க்கும் இடைப்பட்ட ஒரு அரை நூற்றாண்டு காலம் மட்டுமே இந்த மண்ணில் வாழுகிற வாய்ப்பு இயற்கையால் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிற அந்த பெருந்தகை தான் எழுதிய நூல்களில் எல்லாம் நம்பிக்கையை விதைத்துவிட்டு சென்றிருக்கிறார். நிமிர்வாய் தமிழாய் எழுவாய், நீதான் உலகின் எழுவாய், உமையாய் பறக்கும் பகைவாய், நீ உயிர்ப்பாய் புரட்சி புயலாய் என்று இயைபு தொடையிலே கோலோச்சி அந்த கவிஞரின் எழுதுகோல் எழுதிவிட்டு சென்றிருக்கிறது. நம்பிக்கை வந்தால் போதும், நம் கைகள் வானை மோதும் என்கிற வரிகள் நமது வீடுகளிலே எழுதி வைக்கத்தக்க மிகச்சிறந்த வரிகளாகும். ஆயுத குறுக்கம் என்ற இலக்கணத்தை கூட ஒரு நல்வழிப்படுத்துகிற செய்தியாக தனது கவிதையிலே அவர் பதிவு செய்கிறார். ஆயுத குறுக்கம் அருந்தமிழ் இலக்கணம், ஆயுத குறுக்கம் அமைதிக்கு இலக்கணம் என்று சொல்லுகிறார். ஆயுதங்களை குறைத்தால் அங்கே அமைதி இருக்கும் என்று சொல்லுகிறார். இன்று ஒரு கட்சியிலே நின்று வெற்றியடைகிற ஒரு வேட்பாளர் பல்வேறு கட்சிகளுக்கும் மாறுகிற நிலையை எப்படி நகைச்சுவையாக சொல்லுகிறார் பாருங்கள். காலையில் ஒரு கட்சி, சுடும் பகலில் மறு கட்சி, மாலையில் தனி கட்சி, மறுபடியும் தாய் கட்சி, இரவில் இவர் கட்சி இவருக்கே மறந்துவிடும் என்று நகைச்சுவையாக எழுதுகிறார். அழகாக பேசுவதைப் போல நம்பிக்கை வரிகளை தந்த மாபெரும் கவிஞன் அவன். உட்கார் நண்பா நலம்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா, எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை, பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை என்று எழுதியவர். கவிதையை பல்வேறு தளங்களிலே பயன்படுத்திய படைப்பாளிகள் இருக்கிறார்கள். ஆனால் மிக அண்மையில் நமக்கு அருகில் வாழ்ந்த தாராபாரதி என்கிற கவிஞன் அதை நம்பிக்கை விதைக்கும் நாற்றாக பயன்படுத்தி இருக்கிறான். நமது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவோம். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம். தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.